அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். என்னுடைய பெயர் கலைச்செல்வன். நான் திருவண்ணாமலையில இருந்து உங்ககிட்ட பேசுறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, மலர் மருத்துவம், நமது வாழ்வு. இந்த 3 விஷயத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். முதலாவது, அந்த வாய்ப்புக்காக நான் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த வாய்ப்புக்கு காரணமான அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, சுனிதா மேடம் மற்றும் ஐயா பழனியப்பன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு தொடங்குறேன். மகிழ்ச்சிங்கிறது தான் ஒரு நேர்மறை எண்ணம். மகிழ்ச்சிங்கிறது ஒரு மனுஷன் தன்னுடைய மனநிலையில இருக்கிற அத்தனை எண்ணங்களிலும் ஒரு பாசிட்டிவிட்டி, நேர்மறை அடைஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு உணர்வு தான் மகிழ்ச்சி. இது அல்டிமேட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ ஒரு இறுதியான ஒரு நிலை. மகிழ்ச்சிங்கிறது தான் பேரானந்த நிலை. பேரானந்த நிலை தான் பாத்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு ஒப்பான நிலைன்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த ஒரு எண்ணத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம மனசு அந்த அளவுக்கு செம்மைப்பட்டு இருக்கணும், நம்ம எண்ணங்கள் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கணும். இதுதான் மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம். எப்பயுமே ஒரு உன்னதமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய மன நிறைவு கொண்ட ஒரு உணர்ச்சி. மேலோட்டமான மகிழ்ச்சிங்கிறது கிடையாது. மேலோட்டமான மகிழ்ச்சிங்கிறது நம்ம அந்த நிமிஷத்துக்கு சிரிக்கிறதும் நம்ம அந்த நிமிஷத்துக்கு போறதும் இருக்கும். ஆனா இந்த உன்னதமான மகிழ்ச்சிங்கிறது யாரையுமே சார்ந்து இருக்காது. நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய உடலுக்குமான ஒரு உணர்வு. அது முழுக்க முழுக்க நம்ம மனநிலையை மட்டுமே சார்ந்த ஒரு விஷயம். சோ இந்த மன மகிழ்ச்சிய நம்ம முழுசா அடையணும். த ஹாப்பினஸ், த டெஸ்டினேஷன், பேரானந்தம், அதை நம்ம முழுமையா அடையணும்னா வாழ்க்கையில நம்மளுடைய அனைத்து வித எண்ணங்களிலும் நம்ம நேர்மறை நிலையை அடைஞ்சிருக்கணும். சரிங்களா? சோ வாழ்க்கையில எந்த நிலை வந்த போதும் அந்த மகிழ்ச்சியான நிலையை நம்ம மாறக்கூடாது. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் நம்ம அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் மகிழ்ச்சியான நிலை. இந்த மகிழ்ச்சிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் தான் நேரடி தொடர்பு உள்ளது. ஸோ இந்த மகிழ்ச்சி எந்த அளவுக்கு மனசுக்குள்ள இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எப்பேற்பட்ட நோய்கள் வந்தாலும் அதை நம்ம சுலபமா வெல்ல முடியும். எதுவுமே இல்லாம, இந்த மகிழ்ச்சி இல்லாம நம்ம எதிர்மறையாவே யோசிச்சுக்கிட்டு பயந்துகிட்டும் இருக்கும் போதுதான் நம்மளுடைய சூழல்கள் ரொம்ப சுலபமா நம்மள சேர்ந்துரும். நம்ம எல்லா விதமான துயரங்களுக்கும் ஆட்படுறோம். எப்பயுமே நம்ம உடம்பு மனசுன்னு நம்ம 2ஆ தான் பிரிச்சு உணர்றோம். ஆனா நம்ம 2 இல்ல 3ஆ பிரிச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் உடல், அறிவு, மனசு. இந்த உடம்புக்கும் மனசுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது ஒரு லாஜிக்கல் திங்கிங் மட்டுமே போடக்கூடியது. நம்ம படிச்சது, நம்ம கேள்விப்பட்டது, சட்டம், ரூல்ஸ், இதுக்குள்ளேயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே அறிவை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய நிறைய முடிவுகள் நமக்கு சிரமங்களா தான் முடியும். சரிங்களா? ஆனா மனதை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவும், நம்மளுடைய ஆழ் மனது, சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய அந்த மனது எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நமக்கு வெற்றியை தரக்கூடும். சோ நம்ம மனசுல எத்தனை விதமான எதிர்மறை எண்ணங்களும் தோன்றி மறையும். பயம் ஒரு உணர்வு, மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு. இந்த எல்லா உணர்வுகளும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு மனுஷனையும் ஒரு நிலையில பாதிக்கக்கூடிய ஒரு உணர்வுகள். அப்ப இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நமக்கு வரவே கூடாதா? வரும். மனுஷனா இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில இல்ல அந்த சூழல் வர்ற வரைக்கும் கூட நமக்கு என்ன விதமான உணர்வு நம்ம மனசுல இருக்கு, நம்ம என்ன மாதிரி பிஹேவ் பண்ண போறோம் எதுவுமே நமக்கு தெரியாது. எப்பயுமே அந்த சூழல் சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில வரும்போதுதான் நமக்கே கூட சில நேரங்கள்ல தெரியும் நம்ம கோவப்படுவோமா, நம்ம எரிச்சல் அடைவோமா, ஈவன் பொறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஏக்கம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எல்லாமே ஒரு நூல் இழையில சம்பந்தப்பட்ட ஒரு நூல் இழையில வித்தியாசப்பட்ட ஒரு எதிர்மறை எண்ணங்கள் தான். இந்த அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம உடைச்சி அதுல பக்குவப்பட்டா மட்டும்தான் நம்ம மனசு ஒரு ஆனந்த நிலை, மன நிறைவு கொண்ட மகிழ்ச்சியான நிலைய அடைய முடியும். இந்த மகிழ்ச்சியை நம்ம அடையிறதுக்கு இந்த மலர் மருத்துவம், மலர் மருந்துகள் அப்படிங்கிறது எப்படி உதவுதுங்கிறத நம்ம அடுத்து நான் சொல்றேன்.
மலர் மருத்துவம், மருத்துவம்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே வியாதி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு வியாதிக்கு தான் கொடுக்கறது, ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா எடுத்துக்கிறது அப்படின்னு மட்டும்தான் எடுக்கிறோம். எல்லா விதமான மருத்துவ முறைகளும் அப்படிதான் இருக்கு. ஆனா மலர் மருத்துவம் மட்டும் பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம மனதுக்கு கொடுக்கக்கூடியது. ஆக்சுவலா நம்ம மனம்ங்கிறது தான் நம்மளுடைய ஆத்மா, சோல்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். மனதும் ஆத்மாவும் தான் ஒண்ணு. அறிவு வேற, அது வந்து மைண்ட்னு சொல்லக்கூடியது, அண்ட் த பாடி. சோ மனசு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கோ அப்போ இந்த உடம்பு அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு தகுதியா இருக்கும். இல்ல உடம்புல அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சோ மனதளவுல நம்ம எந்தெந்த துயரங்களை நம்ம இடம் கொடுத்து உள்ள அலோ பண்ணிக்கிறோமோ, நெகட்டிவிட்டி தாட்ஸ் அலோ பண்ணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த உடலும் பாதிக்கப்படும். அப்போ மலர் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மனதுக்கான மருத்துவமா தான் இது எல்லா விஷயங்களையும் சரி பண்ணிக்கிட்டு வருது. ஓகே, அப்போ வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறத அடையணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம 3 விஷயங்கள், 3 டூல்ஸை வந்து நம்ம சரி பண்ணணும். எந்த 3 டூல்ஸை டிபெண்ட் பண்ணி இந்த மகிழ்ச்சிங்கிற நிலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெல்த் முதல்ல, ஆரோக்கியம். ஆரோக்கியம்ங்கிறது உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம், இந்த ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஹெல்த். அடுத்தது வெல்த், வளம். வெல்த்ங்கிறது நம்மளுடைய பணம், சூழல், வேலை, நம்மளுடைய பேர், புகழ், இது அனைத்துமே சார்ந்ததுதான் வெல்த். மூணாவதா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளுடைய உறவு முறைகள். இப்ப பாருங்க, இது அத்தனையுமே நம்ம ஒரு ஆளை சார்ந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இந்த மகிழ்ச்சிங்கிறது அப்ப நம்ம ஒருத்தரை சார்ந்துதான் இருக்கு. ஆனா நம்ம ஒருத்தருக்கு அது கிடைக்கணும், நமக்கு அந்த மன நிறைவா கிடைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த 3 பேசஸ் இருக்கு இல்லைங்களா, ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இது 3மே சரியா இருக்கும். இது 3ஐயுமே ஒரே நேரத்துல சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் மலர் மருத்துவம். மலர் மருத்துவம் அப்படிங்கிறது குவான்டிட்டி பேஸ் கிடையாது. அதாவது ஒரு காம்பனன்ட் அது மாதிரி, அதாவது ஒரு மலர்களுக்கும் ஒரு அதிர்வலைகள் உண்டு, ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். நம்ம ஃபைனலா எடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளுமே பாத்தீங்கன்னா கடைசியா செல்லுக்கு போய் சேரும் போது அதற்கான அதிர்வலையா தான் போய் நம்ம உடம்புல சேரும் இறுதியா. ஆனா நம்ம தயாரிக்கக்கூடிய மருந்தே ஒரு அதிர்வலைகளான ஒரு மருந்து. ஒரு மலர்கள் கிட்டையும் அவ்வளவு ஒரு விஷயங்களை இயற்கை புதைச்சு வச்சிருக்கு. அந்த அதிர்வலைகளை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் போதுதான் நம்மளால சுலபமா பண்ண முடியும். சார் கேக்குதுங்களா? எஸ் சார். சோ அப்ப இந்த அதிர்வலைகளை நம்ம மலர் மருத்துவ முறையில கொண்டு வந்து நம்ம உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் கொடுக்கும் போது நம்ம எத்தனையோ விஷயங்களை சாதிக்க முடியும். முதலாவதா ஹெல்த்ங்கிறது பாருங்க. ஹெல்த்ங்கிறதுல நம்மளுடைய மன ஆரோக்கியம் தான் முதல்ல வரும். சோ ஒருத்தர் மென்டல் ஷாக்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க ஸ்ட்ரெஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க. ஸ்ட்ரெஸ்ங்கிறது இரும்புக்கும் ஒரு எக்குக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தை, மனுஷனுக்கு பொருத்தமானது வார்த்தையே கிடையாது. அழுத்தம் அப்படிங்கிறது இரும்புக்கு சொல்ல வேண்டியது. ஆனா கொண்டு வந்து நம்ம மனதுக்கு அது ஒப்பா கொடுக்குறாங்க. மனசுல அந்த அளவுக்கு அழுத்தத்தை போட்டு நம்ம வாழ்க்கை முறை அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. இல்லைன்னா நம்மளுடைய தாட்ஸ், ரிப்பீட்டடான தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னாலும் நம்ம மனசுக்குள்ள அந்த அழுத்தத்தை உண்டாக்குது. முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு எதிர்மறை எண்ணம். அடுத்ததா மன ஆற்றல்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த மன ஆற்றல் குறையும் போது அவங்களுக்கு பல்வேறு தரமான பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில. மன ஆற்றல் குறைஞ்சா அவங்களுடைய பொருளாதாரத்துல இருந்து, அவங்களுடைய உறவு முறைகள்ல இருந்து, அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே அவங்க படிப்படியா பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி எத்தனையோ எதிர்மறை எண்ணங்கள், ஞானம் அடைய முடியாது, தன்னைத்தானே உணர முடியாம, கோபம்ங்கிறது தான் பயமா மாறக்கூடிய ஒரு உணர்வு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பயம் வரும். ஆக்சுவலா பயம் வந்து அந்த பயத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் ஐ திங்க் கோபமா மாறுறாங்க. மாற்றி சொல்லியிருக்கேன். பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோபமா மாறும். அது மாதிரி அடுத்த கட்டம், அவங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் செய்யணும்னு போவாங்க, தயக்கமும் ஒரு எதிர்மறை உணர்வு தான். அப்புறம் அதிர்ச்சிக்குள்ளாகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் குழப்பமான மனநிலை, 2 மனநிலைன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஏகப்பட்ட எமோஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு விஷயம்தான் வந்து மனிதனுடைய மனது. இந்த மனசு வந்து ஒரு குரங்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். இது குரங்குன்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு கடல்னே சொல்லலாம்.
இந்த மலர் மருத்துவ முறைகள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் தெரிஞ்சது இந்த பேட்ச் மலர்கள், லண்டன் பேட்ச் மலர்கள்னு சொல்லுவோம். எட்வர்ட் பேட்ச்னு ஒருத்தர் லண்டன்ல இருந்து அவருடைய கண்ட்ரி ஃபிளவர்ஸை எடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு, மனுஷனுடைய மனநிலை வந்து 38 எமோஷன்ஸ்குள்ளேயே அடங்கிடும், மொத்தமா ஒரு 38 மட்டும்தான் லிஸ்ட் அவுட் பண்ணாரு. இந்த 38க்குள்ளதான் அவனுடைய எதிர்மறை எண்ணமும் இருக்கு, நேர்மறை எண்ணமும் இருக்கு. இதுக்கு மேல எமோஷன் இல்லைங்கிறது அவருடைய கணிப்பு. ஆனா ஆஸ்திரேலியன் புஷ் ஃபிளவர்ஸ் சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியன் கண்ட மலர்களும் வந்து நான் பிராக்டிஸ் பண்றேன். இப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் எடுக்கிறவர் என்னன்றாருன்னா 70 வகையான மனநிலை இருக்கு. ரொம்ப நுணுக்கமா போனா இந்த 70 வகையான மனநிலையும் சரி பண்ணாதான் மனுஷன் வந்து சரியாவா அப்படிங்கிறது அவருடைய கருத்து. ஆனா என்னுடைய ஆய்வு, என்னுடைய புரிதல் என்ன இருக்குன்னா, அது 70ம் இல்ல 38ம் இல்ல, சூழலுக்கு ஏத்த மாதிரி அது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அந்த நேரத்துல அந்த மனிதர்கள் எதனால பாதிக்கப்படுறாங்க, அவங்க மனசுல எப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களுக்கு ரொம்ப நாள் இடம் கொடுத்து அதை தக்க வச்சிடுறாங்கிறத பொறுத்துதான் அவங்களுடைய மனநிலை முதல்ல பாதிக்கப்படும். மனநிலை பாதிக்கப்பட்டால் கண்டிப்பா உடல்நிலையும் பாதிக்கப்படும். சின்ன காய்ச்சல், ஜுரத்துல இருந்து அதிகபட்ச கேன்சருங்கிற நோய்கள் வரைக்குமே வரக்கூடிய அளவுக்கு அவங்க அதை அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மனது முக்கியமான காரணம். ஸோ இந்த ஹெல்த்துங்கிற விஷயத்துல மனநலம், உடல் நலம் இது ரெண்டையுமே சரி பண்ணக்கூடிய இடத்துல இந்த மலர் மருந்துகள் நமக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல வாழறதே இல்லைங்க. இன்னைக்கு இந்த நொடியில யாருமே நம்ம வாழறத மிஸ் பண்றோம். ஒண்ணு, கடந்து போன விஷயத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டோம், பேசிக்கிட்டோம் இருக்கும். கடந்த காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி. ஆனா கடந்த காலத்தை பத்தி யோசிக்கும் போது ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், யாருமே கடந்த காலத்துல ஹாப்பியா இருந்த விஷயங்களை அதிகபட்ச நபர்கள் ஆசைப்படவே மாட்டாங்க மனசளவுல. அவங்க எப்பெல்லாம் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த சேட் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் அதிகபட்சமா மனதை ரீகால் பண்ணும். ஓகேங்களா? மனசு ரீகால் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தான் அது ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ மகிழ்ச்சியான விஷயத்த அங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறோம் நம்ம மனசளவுல. அந்த ஒரு நினைவுகளை நம்ம எடுத்து கொண்டு வந்து அதை நினைச்சு சந்தோஷப்படுறவங்க ரொம்ப 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 குறைவான மனது உள்ள ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம கடந்த காலத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறவங்களும் இருக்கிறாங்க, நிகழ்காலத்துல வாழ முடியல. இது நிகழ்காலத்துல இல்லாம ஒரு சிலர் எதிர்காலத்துக்கு போயிடுவாங்க. ஃபியூச்சர்ல அப்படி இருக்கணும், நான் ஃபியூச்சர்ல இதை பண்ணணும், நான் வந்து பெரிய சொத்து சேர்க்கணும், இல்ல நான் இதை சாதிக்கணும், எல்லாம் ரைட். அது கனவு காண்றது ஓகே. ஆனா நிகழ்காலத்துல நாம இந்த நொடியில நாம மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில எந்த ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாலும் நாளைக்கு நான் போய் நிற்கும் போது என்னுடைய எதிர்காலமும் மகிழ்ச்சியா இருக்கும். என்னுடைய நாளையில நின்று நான் இந்த நாளை திரும்பி பார்க்கும்போது என்னுடைய கடந்த காலமும் மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ இந்த நொடி, இந்த பிரசன்ட்ல வாழறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையுமே நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ ஹெல்த் விஷயத்துல நம்ம இதை சொல்லியிருக்கோம். அடுத்த கட்டமா வெல்த். ஸோ இந்த 3 டூல்ஸ் சொன்ன இல்லைங்களா மகிழ்ச்சி அடையிறதுக்கு, அதுல ஹெல்த்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்ததா 2வது டூல் வந்து பாத்தீங்கன்னா வெல்த். வெல்த்ங்கிறது நம்மளுடைய ஜாப். வேலை செய்யறவங்களா இருந்தா வேலை, அந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். ஒரு வேலைக்கு போறாங்க, அந்த வேலை செய்யறாங்கன்னா அது அவங்களுக்கு நிறைவு கொடுக்கணும். எந்த ஒரு விஷயமுமே நிறைவு கொடுக்கணும். அப்புறம் தொழில் செய்யறவங்க, பிசினஸ், அந்த பிசினஸ்ல அவங்க எந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நபரா இருக்கிறாங்க, அவங்களுடைய பிசினஸ்ல அவங்க எந்த அளவுக்கு தனித்துவமா இருக்கிறாங்க, அந்த ஒரு நிறைவு அவங்களுக்கு இருக்கும். அது ஒன்று. ஸோ இந்த வெல்த்ங்கிறது ஜாப், பிசினஸ், நம்மளுடைய பேரு, நம்மளுடைய புகழ், நம்மளுடைய குட்வில்னு சொல்லக்கூடிய நற்பேரு, இது எல்லாத்தையுமே சேர்ந்தது. இதெல்லாம் இருந்தாதான் நம்ம கையில பணம் அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து சேரும். ஸோ பணம் மட்டுமே வெல்த் கிடையாது, இது எல்லாம் இருந்து அது கூடவும் பணமும் சேர்ந்து வர்றது. பணமும் வெல்த்ல ஒரு பகுதி தான். அப்ப இந்த பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்ததுன்னா, பணம் வந்து கொஞ்சம் இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல மனசார கொடுக்கணும், மனசார வாங்கணும். செலவு செய்யும் போது என்னைக்குமே மகிழ்ச்சியான மனநிலையோட செலவு செஞ்சா மட்டும்தான் பணம் 10 மடங்கா நமக்கு திரும்ப வரும். ஸோ மணிங்கிறது ஒரு எனர்ஜி. அது பணம் வெறும் பேப்பர், தாள், கட்டுக்கட்டா நம்ம பேங்க்ல போட்டு வைக்கலாம், பூட்டி வைக்கலாம். ஆனா மணி ஒரு எனர்ஜி. அதை பூட்டி வைக்க கூடாது, அதை முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம அதை ரன்னிங்ல வைக்கணும், மகிழ்ச்சியா செலவு செய்யணும். ஒரு 10 ரூபா செலவு பண்ணும்போது கூட சந்தோஷமா செலவு பண்ணணும். 1 ரூபா செலவு பண்ணாலும் சரி, 1000 ரூபா செலவு பண்ணாலும் சரி, தாராளமா மனசார கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சி எதுவோ அதுக்கு செலவு செய்யணும்.
சோ நான் செலவு பண்ணும்போது நான் சிரிச்சுக்கிட்டே செலவு பண்றேன் அப்படி அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குது? ஒருத்தருக்கு சினிமாவுக்கு போக பிடிக்கும், ஒருத்தருக்கு இனிப்பு சாப்பிட பிடிக்கும், இன்னொருத்தருக்கு டூர் போக பிடிக்கும். அவங்க அவங்க மனதுக்கு எந்த ஒரு விஷயம் நிறைவு தருதோ, எந்த ஒரு விஷயம் ஒரு ஆனந்தத்தை தருதோ, அந்த ஆனந்தத்துக்கு நம்ம செலவு செய்யும் போதுதான் அந்த பணம் 10 மடங்கா நமக்கு திரும்ப கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பிரபஞ்சத்தோட விதி அதுதான். மணி அட்ராக்ஷன். ஸோ வெல்த், இந்த வெல்த்ல இந்த ஒரு மனநிலையெல்லாம் நம்ம அடைஞ்சு நம்ம செலவு செய்யறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, இதுக்கும் இந்த மலர் மருத்துவம் ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும். அடுத்த கட்டம் வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு பெரிய பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, 3வது டூல் இந்த மகிழ்ச்சி அடையிறதுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளுடைய உறவு முறைகள். எல்லாம் சரியா ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த உறவு முறை சரியா அமையலனாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே ஆடி போயிடுது. உறவு முறை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கணவன் மனைவில இருந்தே ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு கோர்ட்ல லிஸ்ட் அவுட் ஆகுது, டிவோர்ஸ் கேஸா லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளவோ பேர் போய் போய் நிக்கிறாங்க. கல்யாணம்னா என்னங்கிறதே புரியாம கல்யாணம் பண்ணிட்டு போய் நிக்கிறாங்க அந்த வாழ்க்கையில. சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்ல, இப்ப என்னோட ரிலேஷன் எடுத்தா எனக்கு மனைவி, என்னுடைய பேரண்ட்ஸ், எனக்கு என்ன பெத்தவங்க, அதுக்கப்புறம் என்னுடைய பிரதர் சிஸ்டர், யாரெல்லாம் என்னுடைய உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், நண்பர்கள் வட்டாரம், இதுக்கப்புறம் என்னுடைய கிளைண்ட்ஸ் இப்ப வராங்கன்னு வச்சுங்க, என்னுடைய கிளினிக்கே கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் ரிலேஷன். ஸோ ஒரு பிசினஸ்ன்னு நீங்க பண்ணும்போது கூட கஸ்டமர் ரிலேஷனுங்கிறதும் இந்த உறவு முறைக்குள்ள அமையும். ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், தொழிலா செய்யறோம், இல்ல ஒரு ஆபீஸ்ல இருக்கிறோம், நமக்கான ஆள் அங்க வரும்போதுதான் நம்ம அந்த வேலையை சந்தோஷமா செஞ்சு முடியும். நம்மளோட ஃப்ரீக்வன்சி அவங்களோட ஃப்ரீக்வன்சி ஒத்துப்போம். இதே நம்ம கூட ஒத்து போகாத ஒரு ஆள் கூட நம்ம அந்த வேலையை செய்யறோம் அப்படின்னா அது ஒரு மோதல்லே தான் முடிஞ்சுட்டு இருக்கும். அப்ப நம்மள மீட் பண்ற எல்லாருமே ஒரு மோதல் தன்மையான ஆட்களாவே மீட் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்மூத்தாவும் இனிமையாவும் அமையுதோ அப்ப அந்த வாழ்க்கை ஒரு நிறைவை எட்டும். அப்ப என் கூட இருக்கிற எல்லாருமே எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணுமா? தேவையில்லை. அவங்கள நான் அனுசரிக்க தெரியும். ஒரு குற்றம் நடக்குதுன்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்கிற மாதிரி மன்னிக்க தெரியும். அவங்க எனக்கு பெரிய விஷயமாவே கூட தான் கெடுதல் செஞ்சுட்டு போட்டோம், ஆனா அதை பிரபஞ்சம் பார்த்துக்கும் கடவுள் பார்த்துக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போற தைரியம் நமக்கு வரும். அப்படி ஒதுங்கி போறதுனால நம்ம கோழையாயிட போறது இல்ல. அந்த ஒரு தைரியம் நமக்கு வந்தா மட்டும்தான் நம்ம முழுமையா இந்த இயற்கையை நம்புறோம், கடவுளை நம்புறோம்ன்றது அர்த்தம். அப்படி நம்பி நம்ம ஒதுங்கும் போதுதான் கடவுள் அதை பார்த்துக்குவார். யார் என்ன எண்ணத்துல இருக்கிறாங்களோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மகிழ்ச்சியும் வாழ்வையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கும். சோ இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்ச பேராற்றல் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த மலர் மருத்துவம் மூலயமாவும் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த 3 டூல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இந்த அக மகிழ்ச்சி உள்ளூர நம்ம ஒரு நிறைவை எட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. மனசு நிறைவு அடைஞ்சிட்டா அதுக்கு மேல அது எதுக்குமே ஆசைப்படாது. எல்லாத்தையுமே ஒரு விவேகமாகவும் பொறுமையாகவும் கையாள ஆரம்பிச்சிடும். அவங்கதான் ஞானி ஆவாங்க. சோ ஞானம் அடைஞ்சு விவேகம் அடைஞ்சு இந்த மகிழ்ச்சியை எட்டுறவங்க தான் அந்த வாழ்க்கையில இருந்து மோட்சம் அடைஞ்சும் அவங்க வெளியே போக முடியும். சரிங்களா? சோ அப்ப இந்த வாழ்க்கையில இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ், ஏத்துக்கொள்ளும் பக்குவம். நம்ம கிட்ட ஒரு வாழ்க்கையில சிலருக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பாக்குறாங்க. அது ஏன் சொல்லி புலம்புறீங்க அப்படின்னு கேட்டோம். பிரச்சனை இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. நம்ம லைஃப்ல எதெல்லாம் கடந்து போகணும்னு நம்ம தலையில எழுதப்பட்டிருக்கோ நம்ம அதை கடந்துதான் ஆகணும். அப்ப அந்த கடந்துதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு நம்ம வரும்போதே ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துருச்சு. நான் அதை எதிர்த்து போராடல, எனக்குன்னு இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கடவுளால் அப்படின்னா நான் ஏத்துக்கிட்டு நான் அது கூட நான் டிராவல் பண்ண தயாரா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அங்க அக்செப்டன்ஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் புலம்பக்கூடாது. வாய் விட்டு நம்ம சொல்றக்கூடிய விஷயங்களே பாசிட்டிவா இருக்கணும். காலையில எழுந்திருக்கும் போதே நம்ம மகிழ்ச்சின்னு சொல்லிக்கிட்டு எழுந்திருக்கலாம். எந்த ஒரு விஷயத்த பேசும்போது கூட நல்ல ஒரு வார்த்தைகளாவே முடிச்சுக்கிட்டே வரும்போது இந்த வார்த்தைகள் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான விஷயமும் நிறைவடையும். சோ முதல்ல ஏத்துக்கொள்ளும் பக்குவம் வேணும், எதுலையுமே குறைபடக்கூடாது. ஸோ ஒண்ணு ஒரு வகையான மனநிலை சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், அப்புறம் குறை இல்லாமல்
மன்னிச்சு வாடுறது, இது எல்லாமே ஒரு ஒரு பாசிட்டிவான மனநிலை. ஸோ பொறுமை, தன்னம்பிக்கை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான மனநிலை. இது அத்தனையுமே இந்த மலர் மருந்துகள் மூலயமா நம்ம சரி செய்ய முடியும். மலர் மருத்துவத்தை நான் எனக்கு செல்ஃபாவும் எடுத்து நான் நிறைவடைஞ்சு, இன்னைக்கு என்கிட்ட வர எத்தனையோ பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் நிறைவடைஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு கருவி. மலர் மருத்துவம் மூலயமா நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியுமா மலர் மருந்துகள் மூலயமா அப்படின்னா, இயற்கையில இருக்கக்கூடிய இந்த மலர் மருந்துகளை நம்ம எடுத்து ஒரு கருவியா பயன்படுத்தி அதை கடந்து போகிறதுக்கு நமக்கு இது உதவி பண்ணும். இது ஒரு டூல். இதுவும் ஒரு இயற்கையால கொடுக்கப்பட்ட ஒரு வழிதான். சோ மனுஷன் தன்னால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல, தன்னுடைய மனநிலையை சரியா வச்சுக்க முடியலன்னும் போது அதை சரி செய்யறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு பேராற்றல், பெரிய ஒரு கருவி. மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த மலர் மருந்துகளை நான் செடிகளுக்கும் பிரயோகப்படுத்தி இருக்கேன். இயற்கை விவசாயத்துல பிரயோகப்படுத்தும் போதும் ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைச்சது. ஆடு மாடுகளுக்கும் நான் கொடுத்தேன். ஒரு ஒரு நாட்டு மாட்டுக்கும் கொடுத்து இது பண்ணியிருக்கோம், ஒரு நாய்களுக்கும் கொடுத்துருக்கோம், ஒரு ஜீவராசிகள் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளும் தீரும். சோ இந்த ஆத்மா மனநிலை அப்படிங்கிறது ஒண்ணு, அதை வச்சுதான் இந்த மலர் மருந்து வேலை செய்யுது. சோ மனிதனுக்கு மட்டும் இல்ல, உயிர் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மலர் மருத்துவம் உதவுது. அப்போ மலர் மருந்து அப்படின்னு சொன்னாலே லண்டன் பேட்ச் ஃபிளவர்ஸ் மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியன் ஃபிளவர்ஸ் இருக்கு, நம்ம ஊர் மலர்கள் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம மலர்கள்லயும் அதே தன்மைகள் இருக்கு. அதையும் எடுத்து எல்லாத்தோடையும் நம்ம மிங்கிள் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் மனநிலையில நான் பார்த்திருக்கேன். தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆழ்ந்து தூங்கினாதான் அந்த மனசு நல்லா வேலை செய்யும், மூளை நல்லா வளமா இருக்கும். ஸோ அந்த ஆழ்ந்து தூங்குறதுக்கு அவங்க போறது ஸ்லீப்பிங் பேஸ், அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் தேவையில்லை. இயற்கை முறையில இருக்கக்கூடிய இந்த மருந்துல ஆழ்ந்து உறங்கி அவங்க எழுந்திருக்கும் போது அந்த மனநிலை முதல்ல அமைதியாகுது. அவங்க பதட்டம் இல்லாம ஒரு அமைதியா இருக்கும்போது அவங்க அடுத்த கட்டம் அவங்க வாழ்க்கையை பத்தி நல்லா சிந்திக்க முடியும். ஸோ அடுத்த கட்ட வாழ்க்கையில அவங்க நல்ல விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது இந்த மகிழ்ச்சியை அவங்க சுலபமா அடைய முடியும். அது மாதிரி தென் எந்த வித பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் அளவுக்கு நம்ம மனசு திடமா இருக்கிறதுக்கும், எல்லாத்துக்குமே எல்லாரையும் சார்ந்து இருக்காம செல்ஃபா ஒரு தெளிவான முடிவு எடுத்து வாழ்க்கையை லீட் பண்றதுக்கா இருக்கட்டும், எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உடைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுமூகமான உறவு முறை அமைஞ்சு அந்த மனிதனுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த மலர் மருந்துகள் பெரிய அளவுல உதவிட்டு இருக்கு. இது ஒரு இயற்கை முறையான ஒரு விஷயம்தான் இது. ஸோ இந்த மலர் மருந்துகள் மூலயமா நம்மளுடைய ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த 3 படிகள் நம்ம வாழ்க்கையில இதை சரி செஞ்சு இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடைய முடியும். ஸோ மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப சுலபமா ஒரே டேக்ல அடைஞ்சிட முடியாது. இந்த 3 நிலைகளையுமே நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணி எல்லா எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்தும் வெளிப்பட்டு நம்ம வரும்போதுதான் மகிழ்ச்சியை அடைய முடியும். சரி, இந்த மகிழ்ச்சியை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னும் போதுதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பான வாழ்க்கையா மாறும். எல்லா மனிதனுமே பாத்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போட்டி, ஏதோ ஒரு ஓட்டம், ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் நின்று அவன் யோசிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த அட்லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு மரணப்படுக்கையில் இருக்கும்போதுதான் திரும்பி பார்ப்பான், நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நிறைவு இருக்கா இல்லையா. அப்ப அந்த ஆத்மா நின்றுகிட்டு அவஸ்தைப்படும், நம்ம எதை முடிச்சோம், போறதா இல்லையா, அந்த பூமி விட்டு போறதா. சுலபம் போனாதான் அது அடுத்த கட்ட பிறவி இருக்குன்னா பிறவிக்கு வரும், இல்லைன்னா அது ஒரு மாறுதல் நிலை. மரணம்ங்கிறது ஒரு மாறுதல் நிலை. ஸோ இந்த மாறுதல் நிலைக்கு போகும். ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாம் நம்ம வாழ்நாள்ல நிறைவு அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வாழ்க்கையில வேற ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு வராது. எதிர்காலத்துல இருக்கக்கூடிய அந்த மாறுதல் நிலை, மரணம்ங்கிறத நினைச்சும் நமக்கு பயமும் வராது. ஒரு கணத்தையுமே நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா, நிறைவா வாழலாம். நான் ஒரு ஆள் என் ஃபேமிலியில மகிழ்ச்சியா நிறைவா மாறிட்டேன் அப்படின்னா என்னுடைய அலைவரிசை இருக்கு இல்லைங்களா, ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடியது, அது என் குடும்பத்திலையும் பரவும். ஸோ என்னை சேர்ந்த அத்தனை பேருக்குமே அந்த மகிழ்ச்சி பரிமாறும். அப்ப நான் ஒருத்த மாறிட்டா அப்படின்னா என்னோட சேர்ந்ததுதான் என்னுடைய குடும்பம், என்னோட டிஎன்ஏவோட கனெக்ட் ஆனதுதான் அவங்க. அம்மா இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே என்னோட சேர்ந்தவங்க. நான் ஒரு ஆள் மகிழ்ச்சியா இருக்கும்போது அங்க மீதி அத்தனை பேரும் மகிழ்ச்சியா இருந்துதான் ஆகணும். ஸோ மனநிலைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. அப்போ நம்ம சில நேரங்கள்ல
ஒரு வீட்டுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப கொதிப்போடே இருப்பார், கோபமா இருப்பார். அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அவருக்கு அடங்கிக்கிட்டு சோகமா அவங்களுடைய ஹாப்பினஸையும் வெளியே பெருசா காட்டிக்காம அப்படியே இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு எதிர்மறை உணர்வுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கும்போது இந்த நேர்மறை உணர்வுக்கு அந்த பவர் உண்டு இல்லையா? இப்படி யோசிக்கும். அப்போ கோபமா இருக்கிறவர் ஒருத்தர் எல்லாரையும் மாத்துறாரு அப்படின்னா, நம்மளுடைய மகிழ்ச்சியும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கும். சோ ஒருத்தருடைய மகிழ்ச்சிங்கிறது நம்மளுடைய குடும்பங்களையும் சேர்ந்ததுதான். ஓகேங்களா? சோ இப்படி எல்லா விதமான நிலையிலையும் நம்ம நிறைவை அடையிறதுக்கு இந்த மலர் மருந்துகள் பேராற்றலா உதவுது. அதே போல சில தியான நிலையிலையும் பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. தியான நிலையில சரியா உட்கார முடியல, மனதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னும் போதும் அதற்கான மலர் மருத்துவ கலவைகள் கொடுக்கும் போதும் அந்த நிலைக்கு மனசு உடனே போக்கஸ் ஆகுது. அதை எடுத்துக்கிட்டு அவங்க இன்வால்வ் ஆகுற ஒரு முறையுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை லெவல் ஆஃப் மெடிடேஷன் சொல்ற அளவுக்கு அவங்க பண்ணிட்டு திருப்தியா சொல்லுவாங்க, நல்லா இருந்தது, நான் இந்த லெவலை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல நிறைவான மெடிடேஷனை முடிச்சுட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அந்த நிறைவுங்கிறது வெளியே எங்கேயுமே இல்லைங்க, வெளியே கிடையாது. முழுக்க முழுக்க நமக்குள்ள நம்மளுடைய மனதுக்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம். யாராலையுமே கொண்டு கொடுக்க முடியாது அந்த நிறைவு, இந்த கடவுளாலையும் கொடுக்க முடியாது. முழுக்க நம்ம மனசால நமக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மன நிறைவு, த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ன்றதை பத்தி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சொல்றது போல தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை. ஸோ நம்ம மகிழ்ச்சியும் நாம ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயம்தான். அப்படி பண்ணும்போதுதான் இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நிறைவை எட்டி ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம இந்த வாழ்க்கையை கடந்து போக முடியும். இந்த மகிழ்ச்சிக்கு இந்த மலர் மருந்துகள் எப்படி ஒரு டூலா உதவுது அப்படிங்கிறத நான் என்னுடைய கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ ஐயா வேற எதனா கேள்வி போலாங்களா? அது அறிவிக்கிறேன் ஐயா. சரிங்க நண்பர்களே, இப்பொழுது நமது மாஸ்டர் திரு கலைச்செல்வன் அவர்கள் மலர் மருத்துவத்தை பற்றி எடுத்துரைத்தார்கள். நண்பர்களே, உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், உங்கள் கையை உயர்த்தி காட்டலாம், கேட்கலாம். நாங்கள் அன்மியூட் செய்வோம். நீங்கள் உங்கள் பெயர் மற்றும் ஊரை சொல்லி உங்கள் சந்தேகத்தை ஐயாவிடம் கேட்கலாம், அவர் பதில் அளிப்பார்கள். ஸோ கேள்வி பதில் நேரம் தொடர்கிறது, நீங்கள் கேட்கலாம். நாங்கள் அன்மியூட் கொடுக்கிறோம். ஐயா அகிலா அவர்கள் கையை உயர்த்தியிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு முதலாவதாக அன்மியூட் கொடுக்கிறேன், அவர்கள் பேசுவார்கள். மேடம் அகிலா, நீங்கள் பேசலாம் மேடம். நமஸ்காரம் சார். இப்ப நமஸ்காரம்மா. மலர் மருத்துவம் சொல்லிட்டுன்னு சொன்னீங்க. இது அந்த நீங்க குடுக்குற அந்த டிராப்ஸ் ஒரு பாட்டில் தண்ணியில ஊத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க பொதுவா. நான் இன்னும் அதெல்லாம் பண்ணதில்ல. இப்போ நம்ம பூவெல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப ஜாஸ்மின், இது ரோஸ்ன்னு எல்லாம், இப்ப நம்ம அதை வீட்லயே கஷாயம் மாதிரி பண்ணி குடிக்கலாமா? அது மாதிரி கஷாயமா குடிக்கலாமா? மருந்துகள்னு எடுக்கும் போது தெரபெட்டிக் வேல்யூன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா தண்ணீரை பயன்படுத்தி மலர்களுடைய அதிர்வலைகளை எடுக்கக்கூடிய முறைதான் மலர் மருத்துவ முறை. அதுல நம்ம கஷாயமா போடும்போது அந்த ஒரு வேளைக்கு நம்ம அதை குடிக்கும் போது அது ஒரு உணவுப் பொருள் மாதிரி தான் வேலை செய்யும். ஆனா ஒரு பொருள் மருந்தா மாறுறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. அது மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ரகசியம். அதை நான் வெளிப்படையா சொல்ல முடியாது. அந்த வேல்யூவோட அதை தயாரிச்சு இதுல மலர் மருந்துல பாத்தீங்கன்னா பயன்படுத்துற பொருள் 3 தாங்க. தண்ணீர்லயும் பாத்தீங்கன்னா 0 மினரல் வாட்டர். அதுல எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லாம இருக்கக்கூடிய வாட்டர்ல எந்த பூ எடுக்கிறோமோ, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பன்னீர் ரோஜா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பன்னீர் ரோஜா போட்டு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதுல அந்த வைப்ரேஷன்ஸ் இறக்குறதுக்கு அந்த டைமுக்கு நான் வெயிட் பண்ணி அதை காப்பாத்துறதுக்காக அந்த வாட்டரை சேவ் பண்றதுக்காக அதுல ஆல்கஹால் சேர்த்து வைப்போம். அவ்வளவுதான். இதுல 3 பொருள் தான். அதை ஒருத்தருக்கு நம்ம இஷ்யூ பண்ணும் போது அந்த உடம்புக்கு அந்த அல்கஹாலால பாதிப்பு வராத அளவுக்கு நான் டைல்யூட் பண்ணி அதை நேரடியா எடுக்கிற மாதிரி தான் நான் கொடுப்பேன். இப்ப நீங்க தண்ணியில கலந்து குடிக்கிறீங்க இல்லைங்களா, நான் என்ன பண்ணுவேன்னா டைரக்டா அவங்க டங்ல அதே டிராப்ஸ் தான் நேரடியா போட்டுக்கிற மாதிரியும் மிங்கிள் பண்ணி கொடுப்பேன், தண்ணியில கலக்கிற மாதிரியும் எடுப்போம்.
அதுதான் இப்ப நம்ம ஓ. கஷாயமா போடும்போது அந்த தெரபெட்டிக் வேல்யூங்கிறது வராது. ஆனா அது நம்ம அது வந்து ஓவர் குக்கும் ஆகலாம். அந்த மலருடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா வேப்பராவும் கரெக்ட் போயிடக்கூடும். நீங்க சொல்றது. ஆமா அது மாதிரியும் போகக்கூடும். சோ மருந்தா மாத்துறதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்கு. அப்பதான் அந்த வேல்யூல அது வேலை செய்யும், தெரபெட்டிக் வேல்யூல. மத்த நேரங்கள்ல நீங்க கஷாயமா எடுக்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. அது ஒரு உணவுப் பொருளா வேலை செய்யுமா. ஓ சரி சரி சரி. தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. சார் அடுத்ததாக சந்திரா அவர்கள் கையை உயர்த்தியுள்ளார்கள். அம்மா நீங்க பேசலாமா? சந்திரா அவர்கள் பேசலாம். ஐயா நம்ம மலர் மருத்துவம் வந்து விலை அதிகங்களா? என்னங்கம்மா? காஸ்ட் என்ன ரேட்? மலர் மருத்துவம் வந்து மற்ற மெடிசன் விட காஸ்ட்லியா இல்ல வாங்கக்கூடிய சக்தியில இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஒரு வாங்கக்கூடிய சக்தியில தான் இருக்கும். ஒரு 1.5 மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ண முடியுங்களா? அந்த மாதிரிங்களா? ஆமா. ஆக்சுவலா நம்ம இல்லம்மா, இங்க மலர் மருந்துகள்ல ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, நம்ம நாட்டுல வந்து எல்லா விஷயத்துக்குமே அசலை விட போலி அதிகம். சரிங்களா? அப்போ ஒரு அசலான ஒரு மருந்து கொண்டு வந்து கொடுக்குற ஆட்களை விட அதை வச்சு பணம் பார்க்கணும்ன்ற ஆட்களை தான் வந்து மக்கள் அதிகமா மீட் பண்ற நிலை வருது. அதனாலதான் இப்ப நீங்க கேக்குறது வந்து புரியுது ஏன் கேக்குறீங்கன்ட்டு. சோ இதுக்கு இந்த மருந்துகள் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 மில்லி காம்பினேஷன் நான் தயார் பண்றேன் அப்படின்னா 30 மில்லி தான் ஒரு பாட்டில், ஒரு டோசேஜா நான் கொடுக்கக்கூடியது. அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 900 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணணும். அப்பதான் அதுக்கு வந்து கட்டுப்படி ஆகக்கூடிய ஒரு நிலை. ஸோ அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டிலோ 2 பாட்டிலோ கொடுக்க வேண்டியிருக்கும். அது 1.5 மாசத்துக்கான ஒரு டோசேஜா வரும். சரிங்களா? இதுதான் அதுக்கான 1.5 மாசம் நம்ம எடுத்துக்கிட்டாவே அந்த நோய் கிளியர் ஆயிடுங்களா? என்னைக்குமே மருத்துவத்துல ஒரு தர்மம் என்னன்னாங்கம்மா, இத்தனை நாள்ல சரியாகும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எந்த மருத்துவராலையுமே இத்தனை நாளுக்குள்ள சரியாயிடும் பார், இன்னைக்குள்ள சரியாயிடும் பாருன்ற அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த முடியாது. நம்ம மனசுக்குள்ள அந்த விஷயம் எந்த அளவுக்கு ஆழமா வேரூனி இருக்கோ அந்த அளவுக்கு அதை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி எடுத்துட்டு ஒன்ஸ் நம்ம சரியாயிட்டோம் போது அந்த மருந்துகளை நம்ம விட்டுட்டு தாராளமா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். தொடர்ந்து எடுக்கணும், அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகுமோ அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடும் இதுல கிடையாது. ஏன்னா இது முழுக்க உளவியல் சார்ந்ததுங்கிறதுனால இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். சைக்கலாஜிக்கல் ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை எடுக்கிறவங்க அது இல்லாம இருக்க முடியலங்கிற நிலைக்கு பின்னாடி வராங்க அலோபதியில. சரிங்களா? ஆனா இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே இருக்குங்கம்மா, எல்லாத்துக்குமே இருக்கு. நல்ல ஒரு மனசு வந்து ஒரு அமைதியான நிலையில தூங்கி எல்லாமே சகலத்துக்கும் உண்டு. நம்ம அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்க சரியாயிடுவாங்க. ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவான மருந்து கொடுக்க முடியாது. உங்ககிட்ட உங்களுக்கு கொடுக்கணும்னா உங்ககிட்ட பேசி உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் நான் கலவையை நான் ரெடி பண்ணுவேன். எத்தனை மலர்கள் போடணும்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு ஒரு டோஸ்லயும். அதுக்கேத்த மாதிரி நான் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது தான் அது நல்லா வேலை செய்யும். சரிங்களா? ஈரோட்ல நீங்க எந்த ஊர்ல? திருவண்ணாமலையில எந்த? திருவண்ணாமலையில கன்றாம்பட்டு. புரியலைங்கம்மா. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்குல்லங்க, அந்த ஏரியாவே இன்னும் அதுல இருந்து கோவில்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி என்னோட வீடு இருக்குங்கம்மா. அங்கதான் என்னோட கிளினிக்கும் இருக்கு. சாத்தனூர் டேம் போற வழி தெரியுங்களா? சாத்தனூர் டேம் போற ரோடுன்னு சொல்லுவோம். நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து உங்க அட்ரஸ் தெளிவா கொடுத்துருங்க. சரிங்கம்மா, நான் கொடுக்குறேன். உங்க அட்ரஸ் தெளிவா கொடுங்க மேடம். இப்ப அவர் செல் நம்பர் சொல்றேன், குறிச்சிங்க மேடம். ஐயாவோட செல் நம்பர் குறிச்சிங்க. 999. ஒரு நிமிஷம். 999 42 92 8 66. 9994292 நேமுங்க சார்? எம் கலைசெல்வன். கலைசெல்வனுங்களா? ஆமாங்க மேடம். கலைச்செல்வன்.
திருவண்ணாமலை. ஆமாங்க. சார் அட்ரஸ் நீங்க போன் பண்ணுங்கம்மா, நான் விளக்கமா சொல்றேங்கம்மா. நீங்க போன் பண்ணுங்க அப்புறமா. நான் விளக்கமா சொல்றேன், அட்ரஸ் சொல்றேன். சரிங்க சார். அடுத்ததாக என் புவனேஸ்வரி மேடம். மேடம், உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கிறேன், நீங்கள் பேசலாம். என் புவனேஸ்வரி. ஐயா வணக்கம். வணக்கம். வந்து என் பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மனநோயா இருக்கிறா. அவளு வந்து திடீர்னு கொஞ்சம் பயம் இருக்கும், தூக்கம் இல்லாம இருக்கும். வந்து கொஞ்சம் சமயத்துல கோவப்பட்டு எழுத்து பேசுவா. அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் தயவு செய்து சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்கம்மா. நீங்க என் நம்பர் நோட். ஹலோ. ஆமா, இப்ப ஐயா என் நம்பர் சொன்னாரு இல்லைங்களா, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேங்க சார். நம்ம கண்டிப்பா உங்க மகள் வந்து என்னென்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு நீங்க எனக்கு விளக்கமா சொல்லும் போது நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி மருந்துகளை நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்க சரியாயிடுவாங்க. அது எவ்வளவு நாளா இருக்குன்றதெல்லாம் வேணும். எந்த சூழல்ல இருந்து அப்படி நடக்கிறாங்க, நிறைய ஹிஸ்டரி, அவங்களுடைய ஹிஸ்டரி நான் கேட்கணும். எதுல இருந்து அப்படி ஆனாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம மருந்து ரெடி பண்ண முடியும். சரிங்களா? நீங்க எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு மருந்து அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகேம்மா, எல்லாம் சரியாயிடும். நன்றி. தேங்க்யூ சார். என்னுடைய பேர் வந்து புவனேஸ்வரிங்க சார். புவனேஸ்வரிங்கம்மா. நீங்க எந்த ஊருங்கம்மா? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்க சார். சரிங்கம்மா, ஓகேங்கம்மா. நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கமா சொல்றேன். இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா திடீர்னு வந்து யார் பேசுறது என்னன்னு தெரியாது இல்லைங்களா உங்களுக்கு. அதனால நான் வந்து இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல வந்துக்கிறாங்க, அந்த இது நம்ம பேசும்போது அவங்க கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க உங்களுக்கு வந்து தெரியும். அதனாலதான் வந்து நான் இதை சொல்றேன். சரிங்கம்மா, நீங்க போன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அது என்னன்னு விளக்கமா சொல்றேன். நம்ம மருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிங்கம்மா. அடுத்ததாக திருமதி பார்வதி சங்கர சுப்பு அவர்கள். பார்வதி சங்கர சுப்பு மேடம், நீங்க வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கங்க. மருத்துவம் கேட்டோம், உங்க நம்பர் போன் பண்ணிட்டோம், எது ஒண்ணா கேட்டுக்கிறோம். சரிங்க. அந்த நம்பர் கொடுத்தாங்க, பேசிக்கிறோம். பழனிப்பன் சார், ஒரு சின்ன உதவி. பழனி சார் சொல்லுங்க மேடம். முத்ரா மேம் நம்பர் நீங்க அனுப்பலைங்க ஐயா. யார் நம்பர் மேடம்? உத்ரா மேடம் வந்தாங்க இல்லையா, உத்ரா மேடம். அவங்க நம்பர் தரேன் மேடம். உங்க செல் நம்பர் சொல்லுங்க. உங்க செல் நம்பர்? என் நம்பர் 98 431 95 175. பார்வதி. ஓகே, நான் அவங்க நம்பர் அனுப்புறேன். கொஞ்சம் அனுப்பி சார். உங்க நம்பர் போட்டேன், அது இந்த மெசேஜ்ல தான் வருது, வாட்ஸ்அப் இல்ல சார். உங்க நம்பர் எனக்கு கொடுத்தீங்களா? இன்னொரு தாட்டி சொல்றேன், நோட் பண்ணீங்க வாட்ஸ்அப் நம்பரை. சொல்லுங்க சார். 75 98 31 32 90. ஆமாங்க, நீங்க மெசேஜ் போடுங்க, நான் ஷூரா பதில் சொல்றேன். சரிங்க ஐயா. நான் 2 நாள் அன்னைக்கு கொடுத்து நம்பர்ல ட்ரை பண்ணாது வர மாட்டேன்ட்டு. இதுல நீங்க போடுங்க நம்பர். ஓகே, எனக்கு என் நம்பருக்கு நான் உங்களுக்கு கால் பண்றேன். மேடம் நம்பர் கொஞ்சம் மெசேஜ் பண்ணி. உத்ரா மேடம். உத்ரா. ஓகே ஓகே ஓகே, நன்றி. அதே மியூட் ஆக மாட்டேங்குது, அன்மியூட்டே போயிருது. அதான் உங்கள்ட்ட பேச முடியல சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க மேடம். நன்றி. சரி, இன்னும் நம்ம வகுப்பு எத்தனை நாள் இருக்கு சார்? இப்ப இது வந்து ஒரு 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இது பேட்ச் வந்து 2. பேட்ச் 3 வந்து ஜூன் 1ஆம் தேதி உடனே ஆரம்பிச்சிருவோம். அது தொடர்ச்சியா 24 நாள் நடக்கும். அப்ப தொடர்ந்து வந்துக்கலாம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை தவறுனா 3 ஞாயிற்றுக்கிழமை தவறுனா 21 டேஸ் வரும். அதனாலதான் 21 நாள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் சொல்றோம். ஜூன் 1ல இருந்து ஜூன் 24 வரைக்கும் வரும். அந்த லிங்கையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க கண்டினியூஸா அட்டெண்ட் பண்ணலாம். அந்த லிங்க் வந்து இப்ப இந்த மே மாசம் 30ஆம் தேதி அளவுல நாங்க கொடுத்துருவோம். அதுலயும் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுலாம் இருக்கும், ஆன்மீக ஞானம் பற்றி. நல்லது நல்லது. ஓகே, சரி. மிக்க நன்றி சார்.
தேங்க்ஸ் நன்றிங்க. சார் நம்பர் கொடுத்துக்கிட்டோம் சார். அந்த சார் நம்பர் 999 கொஞ்சம் சொல்ல சொல்லிருங்க. 999 அவர் நேம் வந்து திரு எம் கலைசெல்வன். நம்பர் வந்து 999 42 92 999 42 92 866. ஆமாங்க. ஓகே, எழுதிக்கிட்டேன் சார். சார் நீங்க டெய்லி அந்த நம்பரை கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்துருங்க. என்ன அன்னைக்கு வர்ற ஆன்மீக சொற்பொழிவு நம்பர் கொடுத்துருங்க, நாங்க கேட்டுக்கிறோம். ஓகே, ஒவ்வொருத்தர் பேசுறவரு நம்பர் கொடுத்துட்றோம். நம்பர் கொடுத்துருங்க சார். முதல்ல நீங்க கொடுத்துருந்தாரு, நீங்க 2-3 நாள் அப்புறம் தான் வரல. சரி, இனிமேல் ரெகுலரா கொடுப்போங்க. நல்லது. நல்லது. நீங்க ரெகுலரா அட்டன் பண்ணுங்க, எல்லாரையும் சேர சொல்லுங்க. அடுத்தது சார் கலைசெல்வன் சார். சொல்லுங்க சார். சார் வேற யாரும் கையை உயர்த்தல சார். ரமா ராஜேந்திரன், ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா ஒருத்தர் கை கதிரேசன் சார் ஒருத்தருங்க. கதிரேசனா? ஓகே ஓகே, கை உயர்த்துறாரு. கதிரேசன், கதிரேசன் சார், கதிரேசன். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. 2 பேர் ஜாயின் ஆயிட்டாங்க, 2 பேருக்கு அன்மியூட் பண்ணிட்டாங்க. இந்த நம்பரை வந்து குரூப்ல கொஞ்சம் போடுங்க சார். சரிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். கதிரேசன் பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. நீங்க மலர் மருத்துவம் பத்தி நல்லா சொன்னீங்க, அதை பயன்பாடு பத்தி சொன்னீங்க மேடம். 2வது உங்களுக்கு தொடர்பு கூட உங்க நம்பர் சொன்னீங்க. உங்களுக்கு தொடர்பு கூட இருந்தா என்ன நேரத்துக்கு தொடர்பு பண்ணா உங்களை பேசலாம் உங்ககிட்ட, இதை பத்தி சந்தேகம்லாம். ஐயா நீங்க ஒரு நைட் ஒரு 7 மணிக்குள்ள நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். 9 மணில இருந்து 7 மணிக்குள்ள. ஒருவேளை உங்க போன் நான் எடுக்க முடியலன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. ஏன்னா சில பேஷண்ட் நான் அட்டன் பண்ணும்போது எடுக்க முடியாது. நீங்க எனக்கு கிளினிக் இருக்கிறதுனால சில நேரங்களில் பேஷண்ட் இருந்துட்டு இருக்கும்போது எடுக்க முடியாம இருக்கும். நீங்க ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பும் அதே நம்பர் தான். நான் உங்ககிட்ட பேசணும் வாட்ஸ்அப்ல டைப் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த பேஷண்ட் அட்டன் பண்ணி முடிச்சோடனே நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். அது மாதிரி நீங்க எனி டைம் ஃபோன் பண்ணுங்க. 9 to 8 எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. எடுக்கலன்னா ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க, நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணுவேன் கொஞ்ச நேரத்துக்கு. சரிங்க சரிங்க, நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க ஐயா. சார் நான் ராஜேந்திரன் பேசலாங்களா? பேசுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் ஆரணி சார். நானு சொல்லுங்க சார். ஆரணி சார். போதை அடிக்டா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாம் உங்களால மருத்துவம் பயன் தருமா? கண்டிப்பா பயன் தருங்க சார். போதை அடிக்டடுக்கு மட்டும் அவங்களுக்கு தெரியாம கொடுக்கணும். அவங்க குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா போதை இருக்கிற ஆட்களுக்கு நான் நேரடியா நேரெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது இல்லையா? கூட்டிட்டு வரலாம் சார். இப்ப என்னன்னா இதுக்கு முன்னாடி போதை எடுத்துக்கிட்ட ஆளுக்கு நான் நேரடியா கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்றாருன்னா அந்த சரக்குலயே ஊத்தி குடிக்கிறாரு. நம்ம என்ன பண்ண முடியும் அவரு? அது மாதிரி ஆட்கள் அவங்க நான் இதை எடுத்தா நான் குடிக்கிறத விட்டுருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த நிலையை மாத்திக்க அவங்க தயாரா இல்ல. குடிக்கிற அளவு குறைஞ்சிச்சே தவிர அவர் அந்த மாதிரி போறாங்க. ஒரு 2-3 பேருக்கு அது கான்ட்ரோவர்சியா வந்துச்சு ஃபாலோ அப் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாம குடும்பத்தார்கிட்ட கொடுத்துருவேன். சாப்பாட்டுல ஜஸ்ட் ஒரு டிராப் போட்டு கொடுத்துக்கிட்டே வாங்க அப்படின்ட்டு. அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள்ல இருந்து அவங்க வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம கொடுக்கும் போதுதான் அவங்க அதுல இருந்து விடுபடுறாங்க. தெரிஞ்சு கொடுத்தா அவங்க கான்சியஸா இருக்கிறாங்க, அதுல இருந்து விடுபட தயாரா இல்ல அவங்க. அது மாதிரி ஆகுதுங்க. அவரை கூட்டிட்டு வந்து அவர் நான் விடுபடணும், தான் வெளியே வரணும்னு அவரு மனசார நினைக்கிறாருன்னா அப்ப ஓகே. பட் ஆனா அவங்களுக்கு வந்து வெளியே கொண்டு வரணும்னு வீட்டுல ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு தெரியாம கொடுக்கறது தான் நல்லது. அப்பதான் அது அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அப்படி கொடுத்தாதான் நல்லா வேலை செய்யுங்க. சரி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நண்பர்களே, அடுத்த யாராவது கையை உயர்த்தலாம் சந்தேகங்கள் இருந்தால். சார் கலைசெல்வன் சார். சார் சொல்லுங்க சார். யாரும் கையை உயர்த்தல சார்.
நான் சரிங்க சார். நிகழ்ச்சியின் இறுதி நிலைக்கு செல்றேன். ஒரு ரீகேப் மாதிரி நீங்க சொன்னதை சொல்றேன். நீங்க மகிழ்ச்சி பேரானந்தத்தில் நிலையில் வருகிறது என்று சொன்னீர்கள். எண்ணங்கள் நேர்மறை அடைய வேண்டும். ஆமாங்க. உன்னதமான உணர்வுகள் ஏற்பட வேண்டும். ஆமாங்க சார். மகிழ்ச்சியும் உடலுக்கு தொடர்பு உள்ளது. மேலும் உடல், அறிவு, மனது ஆகிய மூன்றும் சேர்ந்து செயல்பட வேண்டும். அறிவு முடிவு டிஃபிகல்ட்டாக இருக்கும், மனதின் முடிவு நல்லதாக அமையும். எதிர்மறை எண்ணங்கள் உடைய வேண்டும். அதனால் நம்ம மகிழ்ச்சி அடைவோம். மகிழ்ச்சி மலர் மருத்துவத்தால் நாம் அடைவோம். மேலும் மலர் மருத்துவத்தால் சரி செய்ய 3 டூல்ஸ் சொன்னீர்கள். அதாவது ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த 3ஐ பத்தி விவரமாக எடுத்துரைத்தீர்கள். ஸ்ட்ரெஸ் என்பது மனிதனுக்கு ஒப்பதல்ல. அந்த வார்த்தை நமக்கு ரிப்பீட்டட் தாட்ஸால் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். பயம், கோபம் வளரும். தயக்கம், அதிர்ச்சி, குழப்பம் வரும். மேலும் லண்டன் பேஷ் ஃப்ளவர்ஸ் பற்றி எடுத்துரைத்தீர்கள். ஆஸ்திரேலியன் பேஷ் ஃப்ளவர்ஸ் பற்றி எடுத்துரைத்தீர்கள். மேலும் நமது மனநிலை, சூழ்நிலை, மனநிலை, உடல்நிலை பாதிப்பு, மனநிலை சரிப்படுத்த மலர் மருத்துவம் பயன்படும் என்றும் சொன்னீர்கள். நாம் யாரும் நிகழ்காலம் உணர்வதில்லை, எதிர்காலம் பத்தி நாம் சிந்தனை செய்வோம். நிகழ்கால மனநிலையை பற்றி, பிரசன்ட் வாழ்வை பற்றி சொன்னீர்கள். அந்த 3 டூல்ஸையும் பற்றி மிக தெளிவாக எடுத்து உரைத்தீர்கள். ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப்ஸ். மேலும் நமது பிரபஞ்ச பேராற்றலை பெற ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப்பு மலர் மருத்துவம் மூலமாக கொண்டு வர முடியும் என்று சொன்னீர்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற வார்த்தையை சொன்னீர்கள். நமது எந்த ஒரு சொந்தங்களின் குற்றங்களையும் பிரபஞ்சம் வில் டேக் கேர் என்று சொன்னீர்கள். நமக்கு ஞானம், விவேகம், மகிழ்ச்சி, மோட்சம் அடைய முடியும். அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் தன்மை. ப்ராப்ளம்ஸால் நாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இந்த மலர் மருத்துவம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆடு, மாடுகள், நாய்கள் மற்றும் விவசாயிகள் அனைத்தும் ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். மேலும் லண்டன் பேஷ் ஃப்ளவர்ஸ், ஆஸ்திரேலியன் பேஷ் ஃப்ளவர்ஸ் இல்லாமல் இந்தியன் ஃப்ளவர்ஸ் மலர் மருத்துவத்தை பற்றியும் சொன்னீர்கள். எதிர்மறை எண்ணங்களை உடைக்க மலர் மருத்துவம் உதவும். அதனால் நமது ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் சரி செய்யும். அது சரி செய்து மகிழ்ச்சி அடைய முடியும். வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்று சொன்னீர்கள். நமது ஃப்ரீக்வன்சி, நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஃப்ரீக்வன்சியும் மாற்றும் என்று எடுத்துரைத்தீர்கள். தியான நிலைக்கு செல்ல மலர் மருத்துவம் பயன்படும். தியானம் நிறைவு நிலை அடையும் என்று சொன்னீர்கள். முழுமையான மன நிறைவு ஏற்படும் என்று சொன்னீர்கள். அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் கிடைக்கும். தீதும் நன்றும் பிறதரவாரா. அதனால் நாம் மனநிலையை பொறுத்து நமது வாழ்க்கை மையம். அதற்கு மலர் மருத்துவம் மிக சிறப்பாக உதவி செய்கிறது என்று சொன்னீர்கள். மிக நன்றி ஐயா உங்களுக்கு. அடுத்ததாக நன்றி சார். அடுத்ததாக நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? நன்றி. இல்லைங்க சார், உங்க எல்லாரையும் நான் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்காக இந்த கடவுளுக்கும் இதுக்கு உதவின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சிங்க சார், மகிழ்ச்சி. சரிங்க, ஒரு நிமிஷம் ஐயா. இன்றைய நிகழ்ச்சிகளை நமது மகவதார் டிவி நிறுவனத்தில் ரெக்கார்ட் செய்து ஒவ்வொரு நாளும் அதை யூடியூபில் வீடியோவாக வெளியிடுகிறார்கள். அதனை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பட்டனை பிரஸ் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் உறவினர்கள், நண்பர்களிடம் சொல்லியும் அந்த டிவியை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நாளைக்கு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ஆன்மீக அனுபவம் பற்றி பகிர்வு கொள்பவர் இமாஜா அவர்கள்.
அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக நான் நன்றிக்கு செல்கிறேன். என்னுடைய பிரணாம்சை நன்றிகளை திரு எம் கலைசெல்வன் ஐயா மலர் மருத்துவம் பற்றி உரையாற்றின ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நன்றிகளை அசண்டட் மாஸ்டர் பகவதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நண்பர்களும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் கூறி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நாளை காலை 6 மணிக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி கலைசெல்வன் சார். நன்றிங்க சார். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றிங்க. தேங்க்ஸ்.